கூலின்னு ஒரே ஒரு படம் தாங்க. லோகேஷோடைய ஒட்டுமொத்த கெரியருமே அப்படியே போட்டு தள்ளிடுச்சு. என்னதான் வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு இயக்குனரா இருந்தாலும் லாஸ்டா அவர் என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அது கூலி. கூலி வச்சு செஞ்சுட்டாங்க. அதனால அந்த படத்தோடைய இட்டுக்கு அப்புறமா நம்ம உலக நாயகனையும் கமலையும் வச்சு ஒரு ரஜினியும் கமலையும் வச்சு எப்படா ஒரு படம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த படத்தோடைய வாய்ப்பும் கை நழுவி போயிடுச்சு. அதுக்கடுத்து என்னடா அப்படின்னு பார்த்தா கைதி 2 பண்ணுவாருன்னு பார்த்தாக்கா டிசி அப்படின்னு ஒரு படத்துல ஹீரோவை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. சரி, நீ எப்ப டேரி பண்ணுவ, அந்த கைதி 2 இந்த யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கமே, அதெல்லாம் இருக்குமா நடக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு தகவல் ரொம்ப பரவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. தல அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. நம்ம உலக நாயகன் RK5 மூலியமா அந்த படத்தை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். இது என்னடா புது உருட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிச்சா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அதுக்கான பேச்சுவார்த்தை போயிருக்கேன். நம்ம உலக நாயகன் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதுல ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல தான் நம்ம உலக நாயகன் பண்ண போறாப்புல. ஆனா அபிஷியலா அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உதயநிதி, இன்பநிதி நினைக்கிறேன் அவன் பேரு. இப்ப புதுசா உள்ள வந்திருக்கா ரெட்சைன் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. நம்ம தல அஜித் என்ன சொல்றாராமா, இப்போதைக்கு இந்த படத்தை என்னால பண்ண முடியாது, நம்ம ஒரு 6-7 மாசம் கழிச்சு பண்ணிக்கலாம். இன்னைக்கு இப்போதைக்கு டேட்டே இல்லை, ரேசிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு படம் நம்ம ஆதி கூட பண்ணி ஆகணும். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மட்டும் இல்லாம லோகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்துடைய கதை டொய்லி ஒரு சப்ஜெக்ட் நான் ஏற்கனவே இந்த தளபதிக்காக எழுதுனேன். இப்ப தளபதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு STR வச்சு பண்ணலாம், அவர் படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. இப்போ தல அஜித்தோடைய ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நடிக்கிறதுலாம் அவருடைய ஐடியாவே கிடையாது. ரெட்சைனை பொறுத்த வரைக்கும் அஜித் எப்படின்னா உள்ள கொண்டு லாக் பண்ணணும், அதுதான் அவங்களுடைய ஐடியா. ஸோ அஜித் என்ன ஸ்மார்ட்டா மூவ் பண்ணியிருக்காருன்னா, இப்பெல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறமா பண்ணிப்போம். ஒருவேளை எலெக்ஷன்ல நம்ம உதயசூரியன் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த படம் நடக்கும். ஒருவேளை அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த படம் கண்டிப்பா நடக்கவே போறது இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், காலம் தான் பதில் சொல்லும் இந்த படம் நடக்குதா நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காம்போல வரக்கூடிய இந்த படத்துக்கு வந்தா நீங்க எந்த கீகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.